ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன பேசலான்னு இருக்கேன் அப்படின்னா, வாட் உமன் மஸ்ட் நோ அபவுட் மணி ஆர் ஃபினான்ஸ். உமன் ஏன் கற்றுட்டு தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பேடிஎம்மோட டிவைட் சர்வே எடுத்தாங்க. அதில் பார்த்தா மேக்ஸிமம் விமன் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வரும்போது ரொம்ப லேகிங்காக இருந்தாங்க. ஈவன் தோ வி ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபினான்ஸ். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாலாம் வந்து மேக்ஸிமம் வந்து அஞ்சரைப்பட்டியிலையோ இல்லை வந்து ஒரு கேஷாக தான் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை சேவ் பண்ணலாமா, இதில் போட்டால் நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குமா, அந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷன்னால நம்ம வந்து அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தோம். என்னோட 10 இயர்ஸ் ஆஃப் கெரியரில் நான் வந்து என்னோட 20ஸ்ல பெருசாக நான் வந்து இந்த சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றிலாம் அவ்வளோவா அவேர்னஸ் இல்லாமல் இருந்தேன். என்னோட 30ஸ்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் கற்றுக்கிட்டதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் எவ்ரி உமன் மஸ்ட் நோ அபவுட் நம்பர்ஸ். பேசிக்காக நம்ம ஒரு சேலரி வாங்குகிறோம். வாங்கிட்டு அதில் நம்மளோட சேலரியிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பே ஸ்லிப்லேயே நீங்கள் வந்து அந்த சிடிசினா என்ன நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதில் இருக்க ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் நம்மளுக்கு தெரியுமா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். மந்த்லி இன்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேவிங்ஸ்க்கு எவ்வளோ வைக்கிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ வைக்கிறீங்க, அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் டிசைர்ஸ்க்கு எவ்வளோ வைக்கிறீங்க. அண்ட் த பேசிக் திங் பட்ஜெட்டிங். நம்ம வந்து ஹோம்க்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் போகுது, அண்ட் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மந்த்துக்கு, அந்த மாதிரி பட்ஜெட் பண்ணுறது. அண்ட் நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது உங்களோட ப்ரீமியம் எவ்வளோ, அண்ட் அது எவ்வளோ இயர் டென்யூருக்கு நீங்கள் போடுறீங்க, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசிக் திங்ஸ். அண்ட் ஆல்சோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கோல்டு இருக்குது, எஸ்ஐபி இருக்குது, பிபிஎஃப் இருக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க? லைக் ஈவன் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஹேண்டில் பண்ணிப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆல்சோ அவேர்னஸ் அப்படிங்கிறதுமே ஒரு பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து இது ப்ளேம் பண்ணல. இது வந்து ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு உமனோட எம்பவர்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசிக் திங்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட எமர்ஜென்சி ஃபண்டோட இம்பார்ட்டன்ஸை எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் நான் நெகோஷியபிள். என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, அந்த டைமில் நம்மக்கிட்ட மணி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்மளோட பேசிக் நீட்ஸ் என்னவோ அதோட 6 மந்த்ஸாவது எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க இந்த ஜெனரேஷனில் மேபி கவர்மெண்ட் ஜாப் தவிர ப்ரைவேட் ஜாப்லாம் வந்து எப்போ வேணாலும் லே ஆஃப் நடக்குது. அது யாருக்கு வேணாலும் நடக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கையில் கண்டிப்பாக எமர்ஜென்சி இருக்கணும். கைண்ட் ஆஃப் மெட்டர்னிட்டி பிரேக், சரி இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபார் 1 இயர் அந்த மாதிரி அப்படின்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி எமர்ஜென்சி சுச்சுவேஷனை திங்க் பண்ணி நீங்கள் வந்து எமர்ஜென்சி அமௌண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வைக்கிறது பேசிக் திங். அது வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் உமனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணுற உமனாக இருந்தாலும் சரி. நம்பர் 3, சம்திங் கிரியேட்டட் ஃபார் யோர் செல்ஃப். நம்ம வந்து விமன் பேசிக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற நேச்சர் இருக்கவங்க. அவங்க வந்து ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நேமில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அது வந்து ஈவன் நம்ம அம்மாலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இது வந்து ஒரு விமன் வந்து தான் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணுறது வந்து ஒன்ஸ் தே ஹேவ் தேர் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த ரிதன்யா மாதிரி கேஸ்லாம் நடந்துச்சு இல்லையா? அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கில்ஸை வச்சு அவங்க ஏர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பேட் டெசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க கூட இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 கிடைச்சா கூட நீங்கள் அதை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட நேமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய எம்பவர்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தட் வில் கிவ் யூ த மோர் கான்ஃபிடன்ஸ். எனக்கு எப்போ கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான். மெனி ஆஃப் த விமன், ஈவன் என் அம்மா கூட வந்து எப்பவுமே வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா வி நீட் டு, இப்போ நமக்காக நிற்கிறதுக்கு கூட நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் இல்லையா? ஸோ அந்த விஷயம் தான். பாயிண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னா, டோன்ட் ஸ்டாப் யுவர் ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டி ஆஃப்டர் யுவர் கிட்ஸ் ஆர் மேரேஜ். என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து மேரேஜ்க்கு அப்புறம், கிட்ஸ்க்கு அப்புறம் விமன்னால் வந்து ஜாபோ இல்லை கெரியரோ எதுவுமே கண்டினியூ பண்ண முடியாது. பட் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சைடு ஹசல்ஸ் வந்துருச்சு. விமன் வந்து ஒரு டெய்லரிங், ஒரு ஆரி ஒர்க், ஒரு மெஹந்தி டிசைன், அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் வந்து கிளாத்திங் ஆரம்பிக்கிறது, ரீசேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணுறாங்க. ஸோ தே ஸ்டார்டட் டு ஏர்ன், ஈவன் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி ஆல்சோ.
கெரியர் பிரேக் எடுத்தாலும் ஃபினான்ஷியல் பிரேக் எடுக்காம தனக்குன்னு ஏதாவது சேவ் பண்ணி வைக்கணும். பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் இன்வெஸ்டிங். என்ன அப்படின்னா, நம்ம சேவிங்ஸ் எவ்வளோ வச்சிருக்கோம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ வச்சிருக்கணும். இப்போ சேவிங்ஸ் வந்து நீங்க மேபி ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்க கேஷ் வச்சிருக்கலாம். ஒரு லிக்விடா வச்சிருந்தாலும் சரி. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா, எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? மேபி கோல்டு, பிபிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாரி நெறையா குவான்டிட்டீஸ் இருக்கு. ஸோ, அதுல நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வைக்கலாம். அண்ட் ஆல்சோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். டே பை டே வந்து நம்ம வந்து மணியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ மணிய வந்து டைவர்சிஃபை பண்றது. இப்ப வந்து நான் ரியல் எஸ்டேட்ல மட்டும் போடுறேன் அப்படிங்கிற மாரி இல்லாம, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, அதுக்கடுத்து பிபிஎஃப், அதுக்கடுத்து மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி இந்த மாரி நம்ம டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இதுல ரிஸ்க் வந்தா கூட மீதி இருக்கிறதெல்லாம் சர்வைவ் ஆகும். ஸோ, ஒண்ணுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம வந்து மணிய வந்து டிவர்சிஃபை பண்ணோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இந்த திங்ஸ்லாம் விமன் கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸில இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி என் தம்பிங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸ்டாக்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன் கேட்கறக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு அத பத்தின நாலேட்ஜே இல்ல. நான் போய் ஏதாவது கேட்டா அவங்க ஏதாவது என்ன வச்சு ஃபன் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு அ விஷயத்தினால நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணிருவேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபினான்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பா நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணணும். மேபி யுவர் ஹஸ்பண்ட் ஆர் யுவர் பிரதர் யாரா இருந்தாலுமே. அது வந்து நீங்க வந்து மணிய பத்தி பேசுறதுக்கு நீங்க எப்பவுமே கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ ரைட்? வந்து சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அவேர் ஆஃப் யுவர் மனி. எங்க வருது? ஈவன் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டீங்க அப்படின்னா, இந்த மணி எங்க வருது? எங்க போகுது? அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம இருந்துச்சு. பட் இப்ப தான் அந்த மணியோட அக்கவுண்டபிலிட்டி என்ன? அத எப்படி மேனேஜ் பண்றது? அத எப்படி ஹேண்டில் பண்றது? எப்படி நான் இன்வெஸ்ட் பண்றது? மேபி என் ஃப்யூச்சர பத்தி நான் எப்படி திங்க் பண்றது? என்னோட ஃப்யூச்சர் மேபி அன்சர்டனிட்டி வந்தா, ஒரு எமர்ஜென்சி வந்தா நான் எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் கத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து வொர்க் பண்ற வுமனா இருக்கலாம், இல்ல பிசினஸ் வுமனா இருக்கலாம். நீங்க வந்து உங்க ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க 80சில வந்து எப்படி நீங்க உங்க டாக்ஸ ரெட்யூஸ் பண்றது? எந்த வேல ரெட்யூஸ் பண்றது? அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இப்ப நீங்க வந்து ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர் பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஈவன் இப்ப வந்து நமக்கு வந்து சேலரி வந்து கிராஸ் சேலரி வேற, சிடிசி வேற. இப்ப அந்த கிராஸ் சேலரிய விட இன்னும் ஒரு சில காம்போனன்ட்ஸ் இருக்கு. போனஸ், அலவன்சஸ், அதுக்கப்புறம் பிஎஃப், கிராஜுவிட்டி இந்த மாரி திங்ஸ் பத்தியும் நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண விஷயம்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்டது அண்ட் ஆல்சோ நான் லேர்ன் பண்ணது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்கள சுத்தி இருக்க விமன்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. பை.